என்னாச்சியா? உண்மைதான் சார், உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் உண்மைதான். ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போர்டில் நோட்டீஸ் போட்டிருக்காங்க. பையன் பேர் நாராயணன், பொண்ணு பேர் கீதா குமார். இது வரைக்கும் நோட்டீஸ் ஒட்டி 18 நாள் ஆயிருக்கு. லாஃபுல் மேரேஜ் சர்டிஃபிகேட் அவங்களுக்கு கிடைக்கணும்னா இன்னும் 12 நாள் பாக்கி இருக்கு. போஸ்ட்மார்ட்டத்துக்கான ஏற்பாடு சீக்கிரமா பண்ணும். போஸ்ட்மார்ட்டமா? என்னடா சொல்ற? ஹார்ட் அட்டாக்ல தான்டா இறந்துருக்காரு. இல்ல, போஸ்ட்மார்ட்டம் பண்ணும். சந்தேகப்படும்படியா இறந்திருந்தாதான் எப்படி இறந்தாங்க கண்டுபிடிக்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். ஆமா, கிண்டி ஹயாட் ஹோட்டல்ல தான் அவர் இறந்திருக்காரு. காலையில கதவு உடைச்சு திறந்த பிறகு தானே எல்லாருக்கும் தெரியுது. ராத்திரி அப்பா என்ன சாப்பிட்டாருன்னு தெரியணும். நிச்சயமா ஹார்ட் அட்டாக்னு எப்படி சொல்ற? யாரா இருந்தாலும் சந்தேகம் வரும். அதை தெரிஞ்சுக்கணும் மேத்யூ. போஸ்ட்மார்ட்டம் கண்டிப்பா பண்ணியாகும். எல்லாம் சட்டப்படி கிளியரா பண்ணணும். அந்த உடம்ப அறுத்து எடுத்து அப்பாவோட சாவு இயற்கையானது இல்லைன்னு சொல்ல போறியாடா? சொல்லு, பண்ணடா, உன்னோட சட்டம். அப்படி பண்ண திரும்ப கிடைக்குமாடா? போதும் போதும் நாராயணா, என்னது இதை இப்படி எல்லாம் குடிக்க கூடாது. எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். என் அப்பா குடிப்பாரு. நான் இப்ப குடிக்கிறதே எங்க அப்பா ஆத்மா சாந்தி அடையதான். எனக்காக ஒண்ணு கிடையாது. போதும் போதும் எந்திரி. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா. எனக்கு ஒன்றும் இல்லை. ஐ எம் ஆல் ரைட். ஐ நோ கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கோஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். குடிப்பழக்கம் உடல் நலத்துக்கு கேடு. ஸ்டாட்யூட்டரி வார்னிங், சட்டப்படி முன்னெச்சரிக்கை. சட்டம்லாம் ஒன்றும் கிடையாது, முன்னெச்சரிக்கை அவ்வளோதான். வார்னிங், எச்சரிக்கை. குடிக்கக்கூடாதுன்னு சட்டம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் எந்த சட்டத்தையுமே மீறினது கிடையாது. சட்டம் என்னடா சட்டம்? வாழ்க்கையில் ஒரே சட்டம்தான், காதல். காதலிக்காமல் இருக்கிறவங்க உயிரோடு இருக்கிறதுல எந்த வித அர்த்தமும் இல்லை. நாராயணா, நீ ஒரு குழந்தை மாதிரி. உனக்கு ஒன்று தெரியுமா? ஏய், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு விதத்தில் பேய்கள் தான். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்ப அவன் என்னைய வந்து கடிச்சிட்டான். நீங்க ஓகேன்னு சொன்னா போதும், உங்களை கடிச்ச அந்த நாயோட கழுத்தை வெட்டி தலைய தனியா கையில கொடுத்துருவானா? ஓ, வெட்டுவ வாய்க்கு வந்ததெல்லாம் உளராத. சட்டங்கிற முள்ள வச்சிருக்கான், அதுதான் அவனோட பலமே. அந்த முள்ள வச்சு அவனையே குத்தலாம் சார். தெளிவா சொல்லி தொலையா. என் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. 33 பேரால ரேப் பண்ணப்பட்ட ஒரு 13 வயசு குழந்தை. அதை வச்சுக்கிட்டு சொல்லு. 4வது குற்றவாளியோட பேரு நாராயண பார்த்தி. பார்த்தியை தூக்கிட்டு நம்ம வெறும் நாராயணனே போட்டுக்கலாம். நாராயண பாத்தியில பாத்திய மட்டும் அழிச்சிட்டா நாராயண மட்டும் ஆகும். யோ, உன் தலையில முடி மட்டும் இல்ல, கொஞ்சம் மூளையும் இருக்கு. ஆமா, இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகும். ரேப் கேஸ்ல மாட்டின குற்றவாளின்னு தெரிஞ்சா ஓம் பொண்ணு மட்டும் இல்ல, எந்த பொண்ணு அவனை கல்யாணம் பண்ண மாட்டா, கன்ஃபார்ம். ஆமா, ஐடென்டிஃபிகேஷன் பீரியட்ல அந்த பொண்ணு இவன் இல்லைன்னு சொல்லிட்டா அவ்வளவு யோசிக்க வேண்டாம் சார். எத்தனை குற்றவாளி தப்பிச்சாலும் எந்த நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாது. அவன் தப்பிக்கிட்டும் பரவாயில்ல, நிரபராதியான நாராயண கோர்ட்டு எப்பவும் தண்டிச்சிடக்கூடாது. நீ என்னதான் சொல்ல வர? கோர்ட்டு தண்டிக்க கூடாதுன்னா அப்புறம் என்னதான் ஆகும்? அதை விட பெரிய தண்டனையா ஊர் மக்கள் கொடுப்பாங்க. அவன் இதுவரைக்கும் காப்பாத்திட்டு வந்த நல்ல பேரு, இமேஜ், மானம் ஒரே ஒரு நியூஸ் பிளாஷ் ஆனா போதும், வக்காலத்து நாராயண ரேப் கேஸ்ல 4வது குற்றவாளி. அந்த செகண்ட் அவன் மானம் கப்பல் ஏறிடும். அவனை ஏதாவது ஒரு கிரிமினல் கேஸ்ல உள்ள போடுறதுக்கான வாய்ப்பு இதுதான் சார். குற்றவாளி இல்லைன்னு கோர்ட்டு அவனை சும்மா விட்டாலும்
சமூகம் ஒரு வாட்டி தண்டிச்சா அந்த விதிக்கு முன்னாடி எந்த ஒரு அப்பீலும் கிடையாது சார். ஆமா சந்திரா, நீ அவன் பேரை எப்படியாவது மாத்திரு. உன் கையில இருக்கிற பேனாலதான் அவனோட விதியே இருக்கு. பாத்திய மட்டும் அடிச்சிரு, நாராயண என்னடா கை நீட்டி பேசுற? நீ எல்லாம் ஒரு ஜென்டில்மேன். உன்னை பத்தி யாருக்கு இங்க தெரியாதுல்ல? நல்லவங்கிற முகமுடிய கழட்டறடா. தள்ளி போ. அவங்க மேல கை வீசு. நீ இப்போ கிரிமினல். உன் அம்மாவுக்கு சொல்லி புரிய வை. பாவம் 18 வயசு கூட ஆகாத பொண்ணு நீ. தள்ளி போ. வெளியே போ. உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. சார் நான் சொல்றேன். சட்டம் பேசுறியா? சார் ப்ளீஸ். பாண்டாளி பண்ணிட்டு கேள்வி கேட்கிறேன். சார் ப்ளீஸ் வாரண்ட் இருக்கா? வாரண்டோ? உனக்கு வாரண்ட் மட்டும் இல்லடா, கம்பி என்றதுக்கு ஜெயிலும் திங்கிறது கடியும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்டா. போட்டோ எடு. நல்லா போட்டோ எடுங்க. நீ போட்டோ எடுங்க. நல்லா போட்டோ எடு. போடா. நீ வந்து ரொம்ப நாளா என் கூட விளையாண்டுகிட்டு இருக்கல்ல, இன்னைக்கு நான் காட்டேன்டா நான் யாருன்னு. வக்காலத்து நாராயணன் ஒரு சின்ன குழந்தை இல்ல, அதனால வேற ஒரு சின்ன பொண்ண ஒரு குழந்தைய ரேப் பண்ணிருக்காரு. வக்காலத்து நாராயணன் 13 வயசு குழந்தைய ரேப் பண்ணிருக்காரு. போட்டோ எடுத்துக்கங்கடா.